மகாராஜா விஜய் சேதுபதியோட 50வது படம் இந்த ஜூன் மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தை பத்தி Facebook, இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கரமா பேசுறாங்க. படம் செம்மையா இருக்கு, விஜய் சேதுபதி செம்மையா நடிச்சிருக்காரு, செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு நான் OTT-ல தான் பார்த்தேன். நான் ஒத்துக்கிறேன், ஒரு பொருளை காணும்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. ஆனா கிளைமேக்ஸ் தான் தெரியும், காணா போனது பொருள் கிடையாது, அவர் பொண்ணோட லைஃப் பண்ண அது காரணமானவங்களை தேடி கண்டுபிடிச்சி கொள்றாள் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி. இந்த படத்துல ஒரு சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ட்ராக்லாம் வந்து போய்கிட்டு இருக்கும். நிறைய டைம் பீரியட்லாம் வந்து காட்டுவாங்க. ஆனா கடைசியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்ல வந்து முடியும். கிளைமேக்ஸ்லாம் நீங்க நினைச்சு கூட வந்து பார்க்க முடியாது. இந்த ஓல்டு பாய் படம்லாம் பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி தான். இன்னமும் நட்டி, சிங்கம் புலி, அருணா கேஷப் அவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு சீன் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் பாப்பீங்க. நட்டி வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாரு, உன் பொண்ணை ரேப் பண்ணவனா இருந்தாலும் விட்டுலாமான்னு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நான் மிரண்டேன். விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுக்கணும். இன்னமும் தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு தான் இருக்கு. பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஒருத்தர் பண்ற தப்புல இருந்து சொசைட்டி கிட்ட இருந்தோ சட்டத்துக்கிட்ட இருந்தோ தப்பிக்கலாம், ஆனா கர்மா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. த ஃபிலிம் பை மகாராஜா. சார் விட்டுலாம் சார், உன் பொண்ணு நிறைய பண்ணி விட்டுலாமையா சார்?